வணக்கம் தோழர்களே. குட்டி ஸ்டோரியில சீமானோட வெட்டி ஸ்டோரி தாங்க பார்க்க போறோம். சீமானாலே வெட்டி தான், அதுல என்ன ஸ்டோரின்னு கேக்குறீங்களா? சீமான் சொல்றப்பல ஆடு மாடு மேய், மீன் பிடிய, தெருவில் திரிய, கள்ளக்குடிய, நெஞ்ச நிமித்திக்க, படிக்காத அப்படின்னு சொன்னா பல்ல உடைக்கணுமா வேண்டாமா? அதைத்தான் நம்ம செய்ய போறோம். சீமானை பொறுத்தவரையும் அரசியல் என்பது பிழைப்பிற்கான ஒரு தொழில். உலக நாடுகள் பூரா உழைச்சிட்டு இருக்கிற ஈழத்தமிழர்களை சுரண்டி கொழுக்கிற ஒரு ஜந்து தான் சீமான். ஆனா என்ன சொல்றாப்புல தெரியுமா மேடையில? டேய் டேய் பைத்தியக்காரமோனே, பைத்தியக்காரமோனே, பைத்தியக்கார 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 பைத்தியக்காரா. இதுக்குடா முட்டு கொலவெறிய எத்தனை பைத்தியக்காரன்னு சொல்றான் அப்படின்னு பார்த்தா, முதல்ல ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, பைத்தியக்காரன் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. அது ஒரு நோயால் பாதிக்கப்பட்ட மக்களை அவமானப்படுத்துறது, உளவியல் பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களை கேவலப்படுத்துறது. இதை நான் தெரியாம சொன்னாலே இதை திருத்திக்குவேன், அதுல கவனமாவே இருக்க வேண்டியிருக்கும். ஆனா ஒரு கட்சியோடைய தலைவன் 1500 பைத்தியக்காரன்ட்டாங்க பாருங்க. பைத்தியக்கார பொண்ணு, பைத்தியக்கார பையன் மகனே, பைத்தியக்கார 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 பையல, பைத்தியக்கார பையல முட்டாப்பட. அதுல சொல்றாப்ல மீன்பிடின்னு சொன்னா குலத்தொழில் சொல்றான், சரியா? ஆடு மாடு மேயின்னு சொன்னா குலத்தொழில் செய்ய சொல்றான். மறுபடி சீமான் ஆட்சி கீட்சி வந்தானா மாடு மேய்க்க விட்டுருவான். இப்படியே பேசுனா பைத்தியக்கார பயிலே அப்படின்னு கேட்டிருக்காரு. நான் கேட்குறேன், முதல்ல அம்மா அப்பா செய்கிற தொழிலை குழந்தைகளை செய்ய வற்புறுத்துவது இருக்குல்ல, அது அயோக்கியத்தனம். குழந்தைக்கு என்ன பிடிக்குதோ அந்த வேலையை தான் குழந்தைங்க செய்யணும். அதுக்கு நாம துணையா நிக்கணும். நீ ஏரோப்ளைன் ஓட்டுற பிள்ளையாவே இருக்கட்டுமே, நீங்க அந்த பிள்ளை ஏரோப்ளைன் ஓட்ட வைக்கலாம்னு நினைக்கலாம். ஆனா அந்த பிள்ளை நான் வாத்தியாரா போவேன்னு நினைச்சுன்னா வாத்தியாரா தான் போகணும். அதுதான் நியாயம். தேர்வு செய்கிற உரிமை குழந்தைக்கு தான் இருக்கு. இந்த அடிப்படை அறிவே இந்த சீமானுக்கு இருக்காது. ஆடு மாடுகள் மேய்க்க சொல்றேன், மீன் பிடிக்க சொல்றேன், அதை குலத்தொழில்னு சொல்றாங்க. ஆமா, அது குலத்தொழில் தான். மீன் பிடிக்கிறவர்களுடைய குழந்தைங்க திரும்ப மீன் பிடிக்க போறாங்க. அந்த குழந்தைங்க நல்லா படிச்சு ஒரு நல்ல இடத்துக்கு போயிருந்தாங்கன்னா மாற்று வேலையில போயிருப்பாங்க. ஆனா அது இல்லாமனால, குடும்பம் வறுமையில இருக்கிறனால, கடலோட மல்லு கட்டிக்கிட்டு வாழ்ற ஒரு வாழ்க்கை அமைஞ்சதுனால அந்த பிள்ளை மீண்டும் கடலுக்குள்ள போகுது. இதை நாங்க தடுக்கத்தான் செய்வோம், படின்னுவோம். ஆனா சீமான் என்ன சொல்றான்? மீனை புடி அப்படின்றான். நாங்க படின்றோம், நீ ஆடு மாட புடி அப்படின்றான். அப்ப இதை குலத்தொழில் தானே. உன் புள்ள மட்டும் பெரிய கான்வென்ட்ல லட்சக்கணக்கான ரூபாய், 25 லட்சம்ன்றாங்க, 25 லட்சம் வருஷத்துக்கு கட்டி உன் பிள்ளைய படிக்க வைப்பா. அதுக்கு நோகாம படிக்கணும். ஊரா வீட்டு பிள்ளையெல்லாம் ஆடு மாடு மேய்க்கணும், கழுதை மேய்க்கணும், பண்ணி மேய்க்கணும், இங்கிட்டு தெருவில் நிற்கணும், குப்பையல்லணும். என்ன அது? ஒரு தலைவன் தக்குரியா இருக்கலாமா? சரிடா இப்ப என்னடா பண்ணணும் அப்படின்னு கேட்டா, படிக்கணும் படிக்கணும் படிக்கணும்ன்றான். ஆமா, தமிழ்நாடு அப்படிதான் டிசைன் ஆயிருக்கு. இன்னைக்கு நேத்து இல்ல, 2000 வருஷத்துக்கு முன்னாடி அப்படிதான் ஆயிருக்கு. கீழ்பால் ஒருவன் கற்கின் மேல்பால் ஒருவன் அவன் கட்படுமே. நீ பெரிய சாதி பெரிய சாதின்னு சொல்ற மாதிரி அவன் படிக்காத முட்டாப்பையில இருந்தா, ஒடுக்கப்பட்ட சாதி நீ சொல்ற பாரு, அதுல ஒருத்தன் படிச்சு மேன்மை அடைஞ்சு மேல வந்துட்டானா அவனுக்கு கீழே தாண்டா நீ எல்லாம், படிப்பு தாண்டா ஒசந்தது அப்படின்னு சொன்னவர்கள் தமிழர்கள். பிச்சை புயினும் கற்கை நன்றே சொன்னவர்கள் தமிழர்கள். அம்மா ஔவையார் சொன்னது. இன்னும் சொல்ல போனா, எழுமைக்கும் ஏமா புடைத்து எது? ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி. புரியுதா? ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி எழுமைக்கும் ஏமா புடைத்து. 7 பிறவைக்கும் கூட வரும்னா ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. 7 பிறவி. அப்ப 7 பிறப்பும் கூட வருது. இது படிப்பு தாண்டா, அதை தாண்டா ஒருத்தரும் திருட முடியாது, படிச்சு போடு. சரியா? அதுக்கப்புறமும் படிப்படின்னு தான் நம்மளுக்கு சொன்னாங்க. அன்னச்சத்திரங்களை 1000 வச்சுட்டு நீ பாடசாலை வைக்காம போயிருந்தேன்னா நீ ஒரு முட்டா பையன் பாரதி சொன்னாரு. அன்னசத்திரம் 1000 நாட்டல், ஆலயம் 10,000 நாட்டல், அன்னவை யாவிலும் புண்ணியம் கோடி, ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல். அட கூமுட்ட சீமான், படிப்பு தான் உலகம், படிச்சு புடு. பிச்சை எடுத்தாவது படிச்சு புடு. உடையார் முன் இல்லார் போல் அப்படின்னா அர்த்தம், பணக்காரங்கிட்ட எப்படி பவ்யமா கையை கட்டி நிற்போமோ அது மாதிரி கையை கட்டி நின்று கூட படிச்சு போடுறான் அப்படின்னு எக்கச்சக்கமா 3000 வருஷமா தாத்தா மாட்டேங்கன்னு சொல்லிட்டே இருக்காங்க. நாங்க படிச்சிட்டோம். எங்க அம்மா முதல் தலைமுறை பட்டதாரி. அவங்க வாத்தியாராகி சொந்த காலில் நின்றுட்டு பிள்ளைய தயவை எதிர்பார்க்காம கௌரவமா சுயமரியாதையோடு ஒரு வாழ்க்கை வாழ்றாங்க. காரணம் படிப்பு. இந்த பீஸு கல்ல குடிச்சுட்டு தெருவில் நின்றுட்டு ஊர் பயில்கிட்ட வம்பிழுத்துக்கிட்டு சினிமான்னு ஓடி இங்க சால்ற அடிச்சுக்கிட்டு ஓசி கஞ்சி குடிச்சுக்கிட்டு இந்த வேலையை பார்த்துட்டு இருந்தவங்க கல்வி அருமை எப்படி தெரியும்? கல்வியினுடைய அருமை எப்படி தெரியும்? நீ குலத்தொழிலுக்கு போடான்னு தான் சொல்லுவான். பைத்தியக்கார மகனே, பைத்தியக்கார பையலே, என்ன படிக்க வச்சதே எங்க அப்பா ஆத்தா தாண்டா.
அப்பா அத்தா தான் படிக்க வைக்கணும். பக்கத்து வீட்டுக்காரனை படிக்க வைப்பான். அப்பா அத்தா நம்மளை பெத்துட்டாங்க, கடமை இருக்கு, இந்த குழந்தைங்களை படிக்க வைக்கணும், உசுரை கொடுத்தாவது படிக்க வச்சிருவோம், சொத்து சோகம் கூட சேர்க்க வேணாம், கல்வி அறிவை சேர்த்து விட்டுறலான்னு நினைக்கிறாங்க. அதனாலதான் உன பள்ளிக்கூடத்துக்கு உங்க ஆத்தா ஆடு மாடை வித்து அனுப்புனதா நீ சொல்ற. பாருங்க, பைத்தியக்கார பொண்ணு, பைத்தியக்கார பையன் மகனே, என்னை படிக்க வச்சவன் ஆத்தா அப்பன ஆடு மாடை வித்தாண்டா படிக்க வச்சான். பைத்தியக்கார பையல, பைத்தியக்கார பையல பனை மரத்தையும் ஆடு மாட்டையும் வேப்ப மரத்தையும் வெள்ளாமையை வித்து படிக்க வச்சாண்டா முட்டாப்பழ. எங்க அப்பா ஆத்தா தான்டா ஆடு மாடை வித்து விதை நெல்லை வித்து அதை வித்து இதை வித்து படிக்க வச்சாருடா அப்படின்னு நீளமா ஸ்டோரி சொல்றான். நான் என்ன சொல்றேன், இன்னைக்கும் உழைக்கிற கூலிகளாக இருக்கிற, உழைப்பை சுரண்டப்படுகிற ஒரு நலிந்த பிரிவா இருக்கிற தொழிலாளர்கள் தன் பிள்ளைகளை எப்படியாவது மேடேத்திடணும், கரையேத்திடணும். கல்வியை கரைனுவான், கரையேத்தி விடுறதுக்கு அது உதவுது, மேல தூக்கி விடுறதுக்கு ஏனியா உதவுது. அதனால எப்படியாவது பிள்ளைகளை படிக்க வைக்கணும். அப்ப நான் ஆத்தாலும் தாலியை வித்து விதநெல்லை வித்து பிள்ளைகளை படிக்க வச்சுட்டு இருக்காங்க அப்பா ஆத்தா. அவங்கதான் நேர்மையான அப்பா ஆத்தா. ஏன்னா பிள்ளை படிச்சாதான் எதிர்காலம் தெரியுது. நீங்க இன்னொன்னு சொன்னீங்க, இல்லை பைத்தியக்கார பையலே நம்ம ஆளுங்க தானே பணம் கட்டுறது, அப்புறம் என்னடா படிக்க சொல்றீங்கன்னு. அதெல்லாம் கிடையாது. இப்போ 7.5% இடஒதுக்கீடுன்னு வந்துருச்சு. நீங்க எந்த தொழிற்கல்வி எடுத்து படிச்சாலும், நீங்க ஏழையா இருக்கீங்க, ரொம்ப முடியாம இருக்கீங்க, அரசு பள்ளியில படிக்கிற மாணவரா இருக்கீங்க, உங்களால படிக்க முடியும், தைரியம் இருக்கு அப்படின்னா அரசாங்கம் உங்களை எல்லா செலவையும் ஏத்துக்கிறது, உங்களை படிக்க வச்சு மனுஷனா வெளியே அனுப்புது. இந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்தணுமா வேண்டாமா? இல்ல அந்த தக்குறி பேசுற மாதிரி தண்ணியை பிடிச்சிக்கிட்டு கல்லை குடிச்சுக்கிட்டு நான் தெருவில் நெஞ்ச நிமித்தி நிப்பேன்னு நிக்க போறீங்களா? படிக்கணும்ல, படிப்பு தானே முக்கியம். நான் PhD படிச்சிருக்கேன், ஆய்வு பட்டம் முடிச்சிட்டேன். இதுக்கப்புறம் படிப்பு கிடையாது. முடிச்சுட்டு எனக்கு பிடிச்ச வேலையை நான் பார்க்குறேன், எனக்கு பிடிச்ச அரசியல்ல இருக்கேன். நீ என்ன வேணாலும் படி, ஆனால் உனக்கு பிடிச்ச ஒரு இடத்த, ஒரு வேலையை, ஒரு தொழிலை, அல்லது உனக்கு பிடிச்ச ஒரு சமூக தொண்டை நீ தேர்ந்தெடுத்துக்கோ. படிக்காம மாடு மேய்க்கணும்னு நினைக்காத. திரும்ப திரும்ப உங்க அப்பையும் கட்டுவானா, கேள்வி கேட்கிறோம் படின்னு சொல்றோம்ல, நம்மளை பார்த்து கேட்கிறாப்ல, உங்க அப்பையும் கட்டுவானா, உங்க ஆத்தா கட்டுவாளா? நாங்க தானே கட்டணும். தேங்காயை வித்து விதநெல்லை வித்து நாங்க தானே வந்து விவசாயம் பார்த்து கட்டணும். டாக்டருக்கு படி, படிச்சுட்ட 1.5 கோடி ரூபாய் ஆகிறாங்க. உங்க அப்பன் கட்டுவானா, உங்க ஆத்தா கட்டுவாளா? அந்த பணத்தை எங்க ஆத்தா கட்டணும், எங்க அப்பன் கட்டணும். அதுக்கு ஆடு மாட வித்தாண்டா கட்டணும், மீன் முடிச்சாங்க கட்டணும், வேளாண்மை பார்த்தா கட்டணும், தேங்காய் வெட்டி வித்து தான் கட்டணும். ஆமாடா தற்குறி, போய் இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல சேர்த்தாதான்டா காசு கட்டணும். அரசாங்க பள்ளிக்கூடத்துல மினிமம் தொகை கட்டினா போதுண்டா, அவங்க படிக்க வச்சிருவாங்க. அரசு பள்ளிகள்ல 100க்கு 100 வாங்குற மாணவர்கள் இருக்கிறாங்க. இங்க படிக்கிற பிள்ளைங்க இருக்காங்களா, ஆம்பளை பிள்ளைங்க பொம்பளை பிள்ளைங்க, அவங்களுக்கு தமிழ் முதல்வன், புதுமை பெண் என்ற பேர்ல அந்த குழந்தைங்க தொடர்ந்து படிக்கிறதுக்கும் வேலை பார்த்துட்டு இருக்க அரசு. 2 நேரம் உணவு கொடுத்து பள்ளிக்கூடத்துக்கு வா அப்படின்னு கூப்பிடுறாங்க. உனக்கு ஏன் எரியுது? ஏன்னா நீ படிக்காதவன். நீ படிக்காம ஊரை சுத்திக்கிட்டு ஊரை ஏமாத்தி சுரண்டி கஞ்சி குடிச்சிட்டு இருக்கவனுக்கு படிச்சு மேல போறவனை பார்த்தா பைத்தியக்கார மாதிரி தான் தெரியும். படிச்சு ஜெயிக்கிறவனை பார்த்தா கடுப்பா தான் வரும். படிச்சு ஜெயிக்கிறவனை பார்த்தா எரிச்சல் பொத்துக்கு தான் வரும். ஏன்னா நீ ஒரு படிக்காத தற்குறி.